வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு குருவும் சிஷ்யனும் ஒரு பெரிய காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அந்த குருவுக்கு தன்னுடைய சிஷ்யன் மேல அலாதி பிரியமா. ஏன்னா அவர் சின்ன வயசுலயே குரு கிட்ட வந்துட்டாருங்களாம். ஒரு நாள் சிஷ்யர் குருவை பார்க்க வந்தாருங்களாம். அப்ப குரு தன்னுடைய மனக்கண்ணால அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தாருங்களாம். அப்போ அவருக்கு பெரிய அதிர்ச்சிங்களாம். அடுத்த நாளே அவர் இறந்துருவாருன்னு அவருக்கு தோணுச்சுங்களாம். ஐயோ! இவ்ளோ காலமா நம்மளோட வாழ்ந்த அந்த சிஷ்யன் திடீர்னு இறந்துட்டா என்ன ஆகுறது? அதுவும் மறுநாளே இறந்துற போறாரே! அவரோட விதி இப்படி இருக்கு. இத எப்படியாவது தடுத்து நிறுத்தணுன்ட்டு தன்னுடைய இந்த சிஷ்யன பிரம்மலோகத்துக்கு கூட்டிட்டு போனாராம் குரு. அங்க போய் பிரம்மர சந்திச்சாருங்களாம். சந்திச்சுட்டு அவர்கிட்ட சொன்னாராம், "குருவே சரணம். என்னுடைய சிஷ்யர் இன்னும் ஒரு நாள்ல இறந்துருவேன்னு சொல்றாங்க. அந்த விதிய மாத்துங்க." அப்படின்னு சொன்னாருங்களாம். இதை கேட்ட பிரம்மர் சொன்னாருங்களாம், "நான் படைக்கிறத மட்டும்தான் செய்வேன். நீ காக்கும் கடவுளான திருமாலை போய் சந்திங்க." அப்படின்னு சொன்னாருங்களாம். இந்த சிஷ்யரை கூட்டிட்டு இந்த துறவி நேரா திருமாலை போய் சந்திச்சாருங்களாம். அங்க திருமால் என்ன சொன்னார்னா, "நீங்க 2 பேருமே போய் சிவபெருமான சந்திங்க." அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இவங்க 2 பேருமே சிவபெருமான போய் சந்திச்சாங்களாம். அவர் என்ன சொன்னாருன்னா, "என்னால எதையும் செய்ய முடியாது. உயிரை பறிக்கிற வேலையெல்லாம் யமன் தான் செய்வாரு. அவரை போய் சந்திங்க." அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இவங்க 2 பேருமே யமலோகத்துக்கே போயிட்டாங்களாம். இவங்க 2 பேருமே யமலோகத்துக்கு போய் சேர்ந்த உடனே இந்த சிஷ்யரோட ஆயுசு முடிஞ்சிருச்சுங்களாம். அப்படியே இறந்துட்டாருங்களாம். அந்த துறவிக்கு பயங்கர கோபம் வந்துருச்சுங்களாம்.